திருப்பரங்குன்றம் தீபத்தூணில் தீபம் ஏற்ற கோரி மதுரை பெத்தானியாபுரம் பகுதியில் ஆர்ப்பாட்டத்தில் ஈடுபட்ட இந்து முன்னணியினர் மீது வழக்கு பதிவு செய்யப்பட்டிருக்கிறது. இது குறித்த விவரங்களை செய்தியாளர் நாகேந்திரன் வழங்க கேட்கலாம். நாகேந்திரன், விவரங்கள். அனுமதியின்றி ஆர்ப்பாட்டத்தில் ஈடுபட்டதாக இந்து முன்னணியினர் மீது வாக்குப்பதிவு என்பது செய்யப்பட்டிருக்கிறது. இந்த ஆர்ப்பாட்டம் எதற்காக நடைபெற்றது என்று பார்த்தோம் என்றால், திருப்பரங்குன்றம் மலை உச்சி இருக்கக்கூடிய தீபத்தூணில் தீபம் ஏற்ற அந்த வலியுறுத்தி தான், அந்த கோரிக்கையை வலியுறுத்தி தான் இந்த போராட்டம் என்பது நேற்று மதுரை பெத்தானியாபுரம் பகுதியில் அந்த இந்து முன்னணி அமைப்பின் மாநில செயலாளர் சேவுகன் தலைமையில் மதுரை பொறுப்பாளராக கோட்ட செயலாளராக இருக்கக்கூடிய அரசு பாண்டி ஆகியோர் தலைமையில் சுமார் 100க்கும் மேற்பட்டோர் இந்த கண்டன ஆர்ப்பாட்டத்தில் ஈடுபட்டார்கள். அப்போது தமிழக அரசிற்கு எதிராக நீதிமன்ற உத்தரவு இருந்தும், ஆனால் இந்த மலை உச்சிருக்கக்கூடிய தீபத்தூணில் தமிழக அரசும் இந்து சமய அறநிலையத்துறையும் தீபம் ஏற்றவில்லை என எதிர்ப்பு தெரிவித்து பல்வேறு கோஷங்களை எழுப்பி இந்த போராட்டம் என்பது நடைபெற்றது. இந்த போராட்டத்திற்கு காவல்துறையிடம் இந்து முன்னணி சார்பில் அந்த அனுமதி என்பது கேட்கப்பட்ட நிலையில், அனுமதி மறுக்கப்பட்ட நிலையில் தான் நேற்று அந்த இந்து முன்னணியின் மாநில செயலராக இருக்கக்கூடிய சேவுகன் தலைமையில் இந்த போராட்டம் என்பது நேற்று நடைபெற்றது. இந்த நிலையில் அவர்கள் நேற்றே காவல்துறையினர் 100க்கும் மேற்பட்டவர்களை கைது செய்தார்கள். மண்டபத்தில் அடைக்கப்பட்டு பின்னர் இரவில் அவர்கள் விடுவிக்கப்பட்ட நிலையில் தற்போது அந்த கரிமேடு காவல்துறையினர் 93 பேர் மீது வழக்கு பதிவு என்பது செய்திருக்கிறார்கள். இது ஒரு முக்கியமானதாக பார்க்கப்படுகிறது. ஏனால் நேற்று அவர்கள் போராட்டத்தில் ஈடுபடும் போது அவர்கள் கூறியது என்னவென்று பார்த்தோம்னால், திமுகவின் கூட்டணி கட்சியாக இருக்கக்கூடிய விடுதலை சிறுத்தைகள் கட்சி அந்த திருப்பரங்குன்றம் மலை உச்சியில் தீபம் ஏற்றுவதற்கு எதிர்ப்பு தெரிவிக்கும் வகையில் அவர்கள் போராட்டத்தில் ஈடுபடுகிறார்கள். ஆனால் அதற்கு காவல்துறை உரிய அனுமதி அளித்து அவர்களுக்கு பாதுகாப்பு அளிப்பதாகவும், ஆனால் அந்த தீபம் ஏற்ற வலியுறுத்தி நீதிமன்றம் உத்தரவு இருந்தும் அது தீபம் ஏற்ற வலியுறுத்தி போராட்டத்தில் ஈடுபடும் எங்களுக்கு அனுமதி மறுப்பதாக தான் நேற்று இந்த போராட்டம் என்பது நடைபெற்றது. விக்னேஷ், விவரங்களுக்கு நன்றி நாகேந்திரன். மதுரை மக்களே, மதுரை சிட்டிக்குள்ள அதுவும் உங்க பட்ஜெட்குள்ளேயே பிளாட் வாங்கணுங்கிற கனவு இப்போ கைக்கூடி வந்தாச்சு. மதுரையின் முதல் ப்ராஜெக்டில் ரோட்டுக்கு காசு இல்லாததால் 72 மணி நேரத்தில் 533 மனைகள் விற்கப்பட்டன. மீண்டும் ரோட்டுக்கு காசு இல்லாமல் பிரீமியம் வில்லா மனைகளை மதுரை வேலம்மாள் மருத்துவக் கல்லூரி அருகில் அறிமுகப்படுத்துகிறோம். லான்ச்சிங் G Square Valley Crest, மதுரை வேலம்மாள் மெடிக்கல் காலேஜ் அருகில். Early bird price ரேரா அப்ரூவ்ட் வில்லா பிளாட்ஸ் வெறும் 9.9 lakhs %. சிட்டிக்குள்ள பிளாட் உங்க கனவு வீட்டுக்கான பெர்ஃபெக்ட் ஸ்பாட். For bookings call